அவர்களையும் டிஎஸ் மாவட்ட வழங்கல் அலுவலர் அவர்களையும் வட்ட வழங்கல் அலுவலர் அவர்களையும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களும் மகிழ்ச்சியோடு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பி பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலும் கூட இந்த வெகுமதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,19,51,748 குடும்பங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பொறுப்பினை கூட்டுறவுத்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவை நிறைவேற்றுகின்ற வகையில் நேற்றைய தினம் சென்னையில் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் மாநில அளவில் தொடங்கப்படுகின்ற இந்த திட்டத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதையொட்டி அனைத்து நியாய விலை கடைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அந்தந்த பகுதிகளில் கூட்டுறவுத்துறை அலுவலர்களோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இந்த பொங்கல் பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்று நான் நேற்று சென்னையில் முதலமைச்சர் அவர்களோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரணத்தால் திருப்பத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் இங்கு இல்லாத காரணத்தால் இன்று இந்த தொகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊராட்சியில் தொடங்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதே போல கூட்டுறவுத்துறையினுடைய அலுவலர்களும் எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்று பிராமணப்பட்டியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அத்தகைய ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2,51,748 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த 2,19,51,748 குடும்பங்களுக்கும் ரொக்கத்தொகையாக ஒதுக்கப்படுகின்ற தொகை மட்டும் 2,195 கோடி ரூபாயை தாண்டுகிறது. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதோடு வழங்கப்படுகின்ற பச்சரிசி, 1 கிலோ பச்சரிசி விலை 35 ரூபா 20 காசு, சர்க்கரை 40 ரூபா 6 காசு, கரும்பு 33 ரூபாய் என்று ஏறத்தாழ 450 கோடியே 96,677 ரூபா. ஆக இந்த 2 வகையிலே நீங்க பார்த்தீங்கன்னா $2,433 கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த பொங்கல் தொகுப்புகளை வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதோடு இணைத்து ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்ற வேட்டி சேலைகள், அதற்காக ஒரு 500 கோடி ரூபாயை ஒதுக்கி இந்த 2,19,51,748 குடும்பங்களிலும் பொங்கல் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற உணர்வோடு சற்றப்ப 3,000 கோடி ரூபாயை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டின் மீது, இந்த மக்களின் மீது, நம்முடைய பண்டை காலம் தொட்டு கொண்டாடப்படுகின்ற பொங்கல் திருநாளை, பாரம்பரியத்தை கடைபிடிக்கின்ற பண்டிகையான இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு முனைப்பு காட்டியிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று
நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கிராமங்களிலும் இருக்கக்கூடிய, பொதுவாக நம்முடைய மாவட்டத்திலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நமக்குள் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை எல்லாம் மறந்து நாம் அனைவரும் தமிழினம், தமிழ் சமுதாயம் ஒன்றிணைந்து கொண்டாடுகின்ற விழா இந்த விழா என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்தந்த பகுதிகளில் அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையோடு இருந்து மகிழ்ச்சியாக அமைதியாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று எனது சார்பிலும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி சார் சார் கொஞ்சம் பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். ஐயா அப்படியே ஐயா. டேய் கை விடுங்க டேய். டேய் கேமலதா இங்கே பாருங்க சார். வாணே இது கரும்பு பயனாளி திருமதி எம் ராணி அவர்கள் பின்வழிந்து இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய தமிழகம் உள்ள தலைவர் அவர்கள் அனைத்து காடுகளுக்கும் வாக்களித்தவர்களாக இருக்கட்டும், குடும்ப வேலை 10 மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருக்கட்டும், அனைத்து காடு